ஒவ்வொரு வருஷமும் இல்ல ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு அப்படின்றது ஒண்ணு நடத்தப்படுது. இது ஏன் நடத்துறாங்க, எதுக்காக நடத்துறாங்க, இதனால மக்கள் எந்த அளவுக்கு நேரடியா பாதிக்கப்படுறாங்க, இல்ல இதனால மக்களுக்கு என்ன நல்லது நடக்குது, இது எந்த வருஷத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு, இல்ல இதுதான் முதன் முறையா அப்படின்ற பல விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நேயர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வணக்கம். முதல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அதாவது நிர்வாகமும் சட்ட ஒழுங்கும் சேர்ந்ததுதான் ஒரு ஆட்சின்னு சொல்ல முடியும். இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் யாருன்னா ஒரு நிர்வாகத்தை எடுத்துட்டு போறவங்க, அதே சமயம் சட்ட ஒழுங்கை கண்காணிக்கிறவங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள். இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படணும் அப்படின்றதுக்காக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடுன்றது நடத்துவாங்க. இதுல யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மாவட்ட கண்காணிப்பாளர்கள், அதாவது எஸ்பின்னு சொல்லுவோம்ல, அவங்க கலந்துப்பாங்க. அடுத்தது ஜாயிண்ட் கமிஷனர்னு சொல்லுவோம்ல, அவங்க கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் அனைத்து துறை செயலாளர்கள் கலந்துப்பாங்க. தலைமை செயலாளர் கலந்துப்பாரு. அதுக்கப்புறம் டிஜிபி கலந்துக்குவாரு. இவங்கெல்லாம் கலந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே கலந்து நின்று ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற பிரச்சனையும், ஒவ்வொரு துறையில இருக்கிற பிரச்சனையும் அந்த இடத்துல எடுத்து முன்வைப்பாங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல. இது ஒரு கட்சி கூட்டமோ ஒரு அரசியல் கூட்டமோ கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழகத்தோட நிர்வாகத்தை மட்டுமே மனசுல கொண்டு நடத்தப்படுற ஒரு கூட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். ஒரு மாவட்டத்துல வறட்சி இருக்கலாம், ஒரு மாவட்டத்துல வெள்ளம் இருக்கலாம், ஒரு மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கலாம். இது போல பல பிரச்சனைகள். இது எல்லாமே ஒரே மேடையில விவாதிக்கப்படும். என்ன மாதிரியான விவாதம் இருக்கும்னா, இப்போ தனியார் மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா ஆனுவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. இப்போ தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஒரு சில நோய்களோ இல்ல ஒரு சில எலும்பு முறிவு பிரச்சனைகளோ இதை தீர்க்க முடியாம இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே இருந்து ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் இந்த மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க. இப்போ இந்த மீட்டிங் இருக்கிற இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட்டை முழுசா பண்ண முடியாத ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, சொல்லுவார், இது மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்கு, நான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறேன், இதனால இந்த பிரச்சனைகள் முடிவடையல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது, இப்போ இதுல ஸ்பெஷலைஸா கீழே இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சஜஷன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க இப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போலதான் இதுவும். இப்போ இந்தந்த மாவட்டத்துல இந்தந்த நிர்வாகத்துல இல்ல இந்த துறையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத முதலமைச்சரும் தலைமைச் செயலாளரோ இல்ல யாரோ ஒருத்தவங்க அங்க அந்த கூட்டத்துல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க இதுக்கான தீர்வை ஒரு அட்வைஸாவோ இல்ல இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்றதையோ சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த இடத்துல என்னெல்லாம் விவாதிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு முதல்ல எடுத்தது சட்டம் ஒழுங்கு தான். முதலமைச்சர் ஏன் நேரடியா இதுல கலந்துக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சரா முதலமைச்சர் தான் இருக்கிறாரு. அதனால முதலமைச்சர் இதுல எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பாரு. எல்லாருக்குமே சட்டம் ஒழுங்கை இன்னும் நல்லபடியா எடுத்துட்டு போறதுக்கு என்ன வழியோ அதை பண்றதுக்கான அட்வைஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துறாங்க. இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை தவிர வேற என்னெல்லாம் விவாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை, விவசாயம், வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்ம இந்த கலெக்டருக்கு கீழே வர எல்லா துறையுமே இந்த இடத்துல விவாதிப்பாங்க. எதுக்காக இதை விவாதிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். இதுல இருக்கிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கான தீர்வு, இது ரெண்டுத்தையும் முடிவு பண்றதுக்காக மட்டும்தான். அதாவது இங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் 5 வருஷ ஆட்சியே நிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாநாட்டோட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 1990க்கு அப்புறம் அந்த முதலமைச்சர்கள் எல்லாரும் மாவட்ட ஆட்சியாளர்களை மீட் பண்ணி நிர்வாகத்தை பத்தி கன்சல்ட் பண்றதுன்றது வழக்கமாவே வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிர்வாகத்து கூட சட்டம் ஒழுங்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிய வந்ததுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் இந்த ஆய்வு கூட்டத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை கொண்டு வராங்க. மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு அந்த பேருக்கு கீழே தான் இந்த மீட்டிங் எல்லாமே நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல எந்த ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்றாலுமே ஏற்ற உடனே ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு அப்படின்றத நடத்துறது ஒரு மரபாவே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்களும் இந்த மாநாட்டை நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி அவர்களும் இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1 முறை இல்ல 2 முறை இல்ல 3 முறை இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா காலத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டுல அவங்க என்னெல்லாம் விவாதிச்சாங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம், முதலீடு,
அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு. இந்த 3 விஷயத்த வந்து ஒரு முக்கிய கருத்தா கொண்டு அவங்க அந்த மாநாட்டுல விவாதிச்சதா சொல்லப்படுது. அடுத்தது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருந்தபோது COVID-19 பத்தியும், கஜா புயல் பத்தியும், சட்டம் ஒழுங்கு பத்தியும் முக்கியமா எடுத்து விவாதிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை வந்து இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு முறையுமே அவர் வந்து பல விஷயங்கள் விவாதிச்சதா சொல்லப்படுது. அதாவது இப்ப மேல நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, வருவாய்த்துறை, விவசாயம், அரசு நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திட்டங்களையும் அவர் விவாதிச்சதா சொல்லப்படுது. இந்த மாநாட்டுல இன்னும் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்டத்துக்கான அறிக்கையை வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி என்ன பண்ணுவாங்க, சட்டம் ஒழுங்குக்கான அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இது 2மே அங்க விவாதிக்கப்படும். பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும், ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் முதலமைச்சர் அவர்களும், தலைமைச் செயலாளர் அவர்களும் தனித்துவமான அட்வைஸை கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இதை தீக்கலாம், இதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்றத வந்து பேசுறதுக்கான மாநாடா தான் இது நடக்கும். அதே போல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் முதலமைச்சர் அவர்கள் தனியா பேசும்போது இதை கண்டிப்பா சொல்லுவாங்க. அதாவது அரசு நல திட்டங்களை மக்கள் கிட்ட எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கறது, அரசோட திட்டங்களை வந்து எப்படி செயல்படுத்துறது, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படின்னு எல்லா முடிவுமே இந்த மாநாட்டில் தான் எடுக்கப்படுது. இங்க எடுக்கப்படுற இந்த முடிவு தான் இந்த 5 ஆண்டு காலமும் ஒவ்வொரு அரசு நல திட்டங்கள் மீதும் செயல்பட போகுது. இதுதான் இந்த IAS IPS மாநாட்டில் நடக்க போற முக்கியத்துவமான விஷயங்கள். இப்போ புது கவர்மெண்ட் அமைச்சிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாநாட்டுல புது கவர்மெண்டா வந்திருக்கிறதுனால இங்க புதுசா வேற என்ன விவாதிக்கப்பட போகுது, இப்போ என்ன புதுசா செயல் திட்டங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்றது வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் என்ன புதுசா விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.